ஏய் நவுல்டி என் பேபைய நான் தான் நக்குவேன். ஏய் என்ன நான் இருக்கும்போது அவளை நக்க சொல்லிக்கிட்டு இருக்க? கடைசி வரைக்கும் என் பிளேபை நான் தாண்டி நக்குவேன். அவ கிடக்குறா, நீ கண்டினியூ பண்ணிடு என் செல்லா குட்டி. என்ன இவளும் போயிட்டா? என்னடா இது அரசிய நம்பி புருசிய கைவிட்ட கதையா அல்ல போச்சு. அப்ப கடைசி வரையும் தனியா தான் நக்கணுமா? சாமி என் ஆளு குந்தான் என்னை கண்டுக்கவே மாட்டுக்கிறா. ஏதாச்சும் மந்திரம் பண்ணுங்க சாமி. கவலைப்படாத பாலகா. குஜிலிகா பிஜிலிகா குந்தானிகா ஜாம் ஜூம் ஜட்டிலிகா ஜண்டாக்கா குந்தானிகா ஜூம் ஜாம். இனி குந்தானி உன் மடியில. எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னே தெரியலையே. புஷு புஷுங்குது. பாம்பு கத்துற சவுண்டு மாதிரியே கேக்குது. ஒருவேளை செத்தையில இது ஒளிஞ்சுன்னு இருக்கானா? பாரு திரும்ப புஷுங்கிறான். ஓஹோ கழுத்துல தான் இருக்கிறியா? பச்சை பாம்போட பட்டிய வந்தால பயப்படாம விதை கொடுப்பாண்டா இந்த கரிசு. ஒத்த பாம்பல ஏமாத்துறோம். சரிவா வீட்டுக்கு போவோம். இன்னையில இருந்து உன்னை என்னோட கழுத்துக்கு காடா ப்ரமோட் பண்றேன். வீட்டா மாட்டண்டா. நீ இந்த கரிசோட பாரிய புல்டோஜரை வச்சு செட் பண்ணாலும் மீனை மட்டும் ஊட்ட மாட்டேன்டா. உடம்பு கூட விட்டு கொடுக்குண்டா. ஆனா இந்த குட்டி கரிசி என்னைக்கும் விட்டு கொடுத்தான்ற பேர் வராதுடா. அப்படி விட்டுட்டு போய் வேலையை பாரு. குட்டி கரிசா கொக்கா. கரீஸ் வம்சத்தார பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குட்டியா இருந்தப்பவே பல சம்பவங்களை பயங்கரமா சத்தமே இல்லாம பண்ணதா சொல்றாங்க சார். பல டாக் மர்டர், பல ஸ்னேக் மர்டர், பல கேங் அட்டாக் எல்லாம் பண்ணி மொத்த ஏரியாவிலையும் கால் பதிச்சுட்டாங்களா சார். அதுல இருந்து அவங்க வேற லெவலுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க சார். காட்டுக்கு ராஜா சிங்கம்னா ஸ்ட்ரீட்டுக்கு இவங்க தான் சார் கருப்பு பாஷா. கரீஸ் வம்சத்தார் இருக்கிற ஏரியாவில் அவங்கள மீறி எந்த விலங்காலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். இவங்களுக்கு முக்கியமான எதிரி நாய்கள் தான் சார். நாய்களை பார்த்தா வெறுத்தை வேட்டையாட மர்டர் பண்றது எங்களோட வழக்கம். ஒண்ணு என்னன்னா பெண் பூனைகளை பார்த்தா மட்டும் மட்டையில விழுந்துருவாங்க சார் இந்த கரீஸ் வம்சத்தார். இவங்களால பாதிக்கப்பட்ட பெண் பூனைகள் யாரால சார் பால் நிலா பூஞ்சோல பஞ்சவர்ணம்னு பாகுபாடு பார்க்காம இவங்களை எல்லாமே குட்டி போட வைக்கிறதுல வல்லவர்கள் கரீஸ் வகைராக்கள். இதனால இவங்களை செல்லமா பிளே பை அப்படின்னு சொல்றாங்க பாஸ். மாசம் பெண் பூனைகளை மணியா கணக்கு வணக்கு இல்லாம மானாவரியா குட்டி போட வச்சு டோட்டல் விலங்குகளையும் இவங்களுக்கு அடிமையாக்கி இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதா சொல்றாங்க சார். இப்ப எல்லா ஏரியாவிலையும் கரீஸ் வம்சத்தார் தான் சார் பெரிய கையே. இவங்களை மீறி எந்த பூனையும் நம்மளால தொட்ட கூட முடியாதுங்க சார். முழு நேரம் இருக்குத்தனத்தை மூளைய வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா. ஏமா கொண்ட போட்ட லேடி இங்க பாரு இந்த கர்வீஸோட இன்டெலிஜென்ட்டா என்ன பர்ஃபெக்டா. இதுல உனக்கு ஜூஸ் ஒரு கேடு கொண்ட போட்ட லேடி எந்திரிச்சு போடி. ஏய் வாடா ஃபுல் படிச்சிருங்க பண்ண மலக்குரங்கு மாதிரி இருந்துட்டு எங்கிட்டடா ஃபைட்டுக்கு வர்ற? அப்படியே பேக்ல கம்ப்ரஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹேண்ட வச்சு மூஞ்சில புரட்டடிக்க மாதிரி புளிச்சு நட்டிப்பண்டா. ஹலோ மிஸ்டர் கரீஸ், எப்படி இருக்கிறீங்க? ஒன்னும் தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இந்த கை எங்க வச்சுட்டு வந்தோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் ஒருத்தர் கை கொடுத்தா பதிலுக்கு கை கொடுக்கணும், அந்த மேனஸ் கூட தெரியாதா? ஓ ஷிட், அழகான கருப்பு மேனியை மாசுபடுத்திட்டா மர்டர் பண்ணிடலாமா? வேணா. அப்புறம் சோத்துக்கு சிங்கடிக்கணும், தெருவா அலையணும். ஆரஞ்சு கேட்ட அண்ணாந்து சிரிக்கும், ஒயிட் கேட்ட விழிஞ்சு சிரிக்கும், ரோசக்கும் மறையோட வாசம் பட்டாமையே போயிடும். நான் உனக்கு பல தடவை சொல்லித்தான் இந்த கர்ஃபீஸை பார்த்து இப்படி முழக்காதுன்னு. உன்னால சிவிலே போட்ட தாண்டி சரி வரும். ஏய் என்ன ரிவெஞ்சா? அப்புறம் மேக்கப் மூஞ்சி டேமேஜ் ஆயிரும் பாத்துக்க. எனக்கு முடியல. முடியல பெருசா மாட்டிச்சு. எங்கடா நான் புடிச்ச மீனை காணோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயம்மா ரோசகுமாரி இவ எப்ப வந்தா? டேய் உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் நீ வளர்ச்சி கூட்டு வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டே இருக்க. சொல்றா என்னடா பதுங்குற? காதல் மண்ணு கத்திரிக்காய் மண்ணு எது சொல்லுவிய? சொல்றா என்ன முழிக்கிற? அடியை பாக்குறியாடா? இப்போ இந்த ரோசகுமாரோட அடியை பாக்குறியா? டேய் ஐயோ முட்டு கொடுக்க முடியலையே. அப்பாடி ஒரு வழியா எந்திரிச்சிட்டா. டேய் குண்டு கண்ணா என்னதா தின்ன இந்த நாத்த நாடுது எங்கடா ஒரு நில்றா. டேய் இருறா பாம்போட இடத்த நான் கோட் பண்றேன். டேய் எங்க வந்து கடிக்கிற? மூடி ஏறி கடிக்காம பின்ன என்ன பண்ணுவாங்களா? நார்மல் போன சைஸ்ல பாம்பு போட்டா கூட பரவாயில்ல. நீ கண்டதை மெஞ்சிட்டு 40 போன சைஸுக்கு பாம்பு போடுற. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. வா வீட்டுக்கு போலாம். இது எந்த தாத்தா நாத்தா ஜெட்டி மேல சத்தியம். எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். வா வீட்டுக்கு போலாம். என் கொள்ளு பாட்டி தந்தட்டி மேல சத்தியம். அன்னோன் பொண்ணைய தொட்ட கூட மாட்டேன். வா வீட்டுக்கு போலாம். ஏ போடா கிருக்கா, இதோட 3000 சத்தியம் பண்ணிட்ட. நினைச்சேன்
திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. யோ 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 இரியா, அதான் தெரியும்ல நான் ஒரு பிளே பாய் கேட்டேன்னு. அப்புறம் என்ன சினிமா டைலாக் எல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க? பாத்தியா, வீடியோ எடுத்தியா, போனேன் எல்லாமே என்னமா யாய் வாழை தொட்டா இந்த கர்விஸுக்கு வாந்தி வரும்னு தெரியும்ல. கரவை மட்டும் காம்புக்கும் இந்த கர்விஸோட வாழ்க்கை வித்தியாசம் தெரியாதா உனக்கு? செத்த நேரத்தில் வாழை ரெண்டாக்கி இருப்பான் கண்ணுக்குட்டி புளூட். இங்க பாரு, இந்த காயினை இப்படி போட்டு இப்படி கையில பிடிக்கணும். இந்த நீ பண்ணு பாப்போம். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்னு இந்த கர்விஸ பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா. போ போய் சொப்புச்ச பண்ண விளையாடு போ. ஏய் மம்மி, என்ன இந்த கருப்பு மண்ணனோட முடிய கணக்கு வழக்கு எல்லாம் மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் சும்மா இரு. எனக்கும் தெரியும் இந்த கர்விஸ் மேனியோட முடிக்கு பல கோடி ரூபாய் மதிப்புன்னு. இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல வித்து ஓவர் நைட்ல பல கோடி பணக்கார மேடமாக போற, அப்படித்தானா? எல்லாரும் போயிட்டாளுங்களா? இவளுகளே வீடு தேடி வந்துடுறாளுவோ கருப்பா கலையா இருக்கான்னு. அப்புறம் இந்த குட்டி கரிஸ் கண்ணடிச்சான், காதலிச்சோம், கைய பிடிச்சில்தான் கற்பழிச்சான்னு கம்ப்ளைண்ட் வேற பண்றாளுங்க. செய், நன்றி கெட்ட உலகமாடா. உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த டிடெக்டிவ் கோவால் இருக்கிற வீட்டையே கதையை போட்டு உட்காந்துருப்பா. இந்த நொட்டியை உன்னை மர்டர் பண்ணி உனக்கு விதை கொடுக்குறேன்டா. ஐயோ அம்மா, என்ன இப்படி காலை தூக்கி உக்காந்துகிட்டு இருக்க? இதுதான் ஒத்த கால் தூக்கி ஒத்தடா ஜனம். எதுக்கு இப்படி பண்ற? இப்படி பண்ணா விஷன் பிரைட் ஆகும், பாடி ஷைன் ஆகும். சம்பளம் வாங்கி 15 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. பின்ன நீ போட்ட மேக்கப்க்கு முத நாள் காலி ஆயிருக்கும் நண்டி. இன்னும் 15 நாளைக்கு மேக்கப் போடணும், ஃபேஷியல் பண்ணணும், லிப்ஸ்டிக் வாங்கணும், மஸ்காரா வாங்கணும், ஏர் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், கட்டிங்க்கு வேற காசு வேணும். எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியல. அம்மா, எவ்வளவு சம்பளம் வாங்குற? 70,000. அதில் 50,000 மேக்கப் மெயின்டெனன்ஸ்க்கே போயிருது. அது சரி. 4 லெகங்கா எடுக்கலான்னு இருந்தேன், அதுவும் இந்த மாசம் எடுக்க முடியாது போலவே. அந்த காசையாச்சும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாளா பாரு. மேக்கப்ல ஒரு மென்டல். ஐயோ, மேக்கப் போடாம நான் எப்படி வெளியே போவேன்? ஆமா ஆமா, கன்று வெட்டி கடனை வாங்கியாச்சு மேக்கப்ப போட்டுரு. இல்ல வீட்டுல இருக்கிற நானே நாண்டுகிட்டு சாக வேண்டியது இருக்கும் உன் மூஞ்சிய பார்த்து. ராசாத்தி கோச்சிக்காதடி, இனிமே இந்த கர்வீஸோட மொத்த எனர்ஜி உனக்கு மட்டும்தாண்டி. மச்சான பாத்தீங்களா மலவால தோப்புக்குள்ள? யார் அது? ஐ, ரோசா குமாரி. ஐயோ, 2 ஐட்டம் ஒரே நேரத்தில் சிக்கிருக்கே, என்ன பண்றது? ரோசாவா ராசாவா? ரோசா தாண்டா முக்கியம். அச்சோ அம்மா, பொதிச்சு போட்டாடா. போடா அங்கிட்டே, வந்துட்டா மணி ஆட்டிக்கிட்டே. அப்படி போடுறீ என் சக்காளிக்கு மாவ சக்காளிக்கு. இவனுக்கு இப்பவாச்சும் புத்தி வருதான்னு பாப்போம். பிளே பாய் கேட்ஸ். உன் தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? உம்மா, வா வா வா, கிட்ட வா, பயப்படாதம்மா, உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். என் செல்லத்துக்கு வெக்கத்தை பாடுற. இந்த வெக்கத்துக்கு வேர்ல்ட் எழுதி வைக்கலாம் போலயே. உம்மா, என்ன சாப்பிட்டான கண்ணம்? பார்த்த கருப்பு பெயிண்ட் அடிச்சு சுண்டலி சைஸ்ல இருக்கான், ஆனா பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியலடாகே. சரி, கட்டுப்பாயி ஒரே மிதிச்சிடலான்னு பார்த்தா இவன் அப்ப குண்டு கரிசி ஏரியாவிலே பெரிய ரெவிடியாமே. என் பையன் உன் காலில் தான் விளையாடுவான், நீ கம்முன்னு இருக்கணும் வேற மிரட்டிட்டு போயிருக்காண்டா. என் ஓனரு வீடியோ எடுத்தது போதியா? இந்த குட்டி கரைஸ்கிறது என்னை காப்பாத்தியா? எனக்கு அழுகியே வந்துடும் போல. இத பாரு குளுக்குறானே, தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் இந்த ஒரு டைம் என்ன ஃபர்கியூ பண்ணு. 2 நாளைக்கு முன்னாடி இந்த குளுக்குறானே கிட்ட என்ன சொன்னீங்க மிஸ்டர் கர்வீஸ்? இனிமே சிலுக்க எந்திரிச்சு வந்தாலே அவ பின்னாடி போக மாட்டேன்டி, குளுக்குன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில பட்ட பகல பால் நிலா கூட அவ புருஷன் கண் முன்னாடியே பல்லாங்குழி விளையாடிக்கிட்டு இருந்திருக்கா. சரிம்மா, சாரி, கோவப்படாத. மூஞ்செல்லாம் செவக்குது பாரு. குடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, இந்த பிளே பாயோட பேச்சு சொன்னாவே போச்சு. கர்ரீஸ், 3ஆம் உலக போற முடிவுக்கு கொண்டு வரவளுக்கு ஏதோ முக்கியமான ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, the world most dangerous weapon of கர்ரீஸ். பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியும். அடேங்கப்பா, அந்த வெப்பனை கொஞ்சம் காட்டு. அதெல்லாம் ஈஸியா காட்டக்கூடாது, காட்டவும் முடியாது. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டா. சோ, அட்டம் பிடிக்கிற. இதான் நல்லா பாத்துக்கோ. கர்ரீஸ் வம்சத்தாரோட கூர்மையான நகாஸ்திரம். ஒரு கீரல் பார்த்தா ஊரே அதிரும். யோ, என்னைக்காவது நீ வைப்பில் இருக்கும்போது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? இப்ப நீ டிவியை ஆன் பண்ணல, உன்னை குனிய வச்சு குத்து டான்ஸ் ஆடிட்டு வேண்டா பரோட்டா தலையா. தன்னை மறந்து உன்னை நினைத்து கர்வீஸோட கோதல். வெறியாவாத கண்ட்ரோல். உன்னோட அவசரம் எனக்கு பளிச்சுன்னு புரியுது. பொறுமையா இரு, மிட் நைட் மீட் பண்றேன். அதிக மத்திரமும் கவுராடா.
இவாட்டங்கிற மாதிரி தெரியல. The next day. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஐயோ அம்மா, திரும்ப வேறு அவரோட சார் என்ன விட்டுருங்க சார். 3 மாசம் குட்டின்னு தெரியாம மேல கை வச்சுட்டேன் சார். அதுக்காக என் மேல இப்படி கேப்ஸ்கோ 69 கேஸ் எல்லாம் போட்டு என்ன பழி வாங்காதீங்க சார். ப்ளீஸ் சார். இந்த கர்ரிஸ் யாருன்னு தெரியும்ல. போற போக்குல புளிக்க முட்டை கடிச்சு அவங்க தலையில ஊறுக போட்ட பரம்பரை. இப்படி எல்லாம் என்ன முளைச்சிக்கிட்டு இருந்த அடுத்த வேலைக்கு உன்னை குழுமா பண்ணிட்டவன் பாத்துக்க. என்னடா வித்தையெல்லாம் காட்டி இந்த கர்ரிஸ சொத்தையாக்கலான்னு பாக்குறியாடா? பறக்கிறது எதையும் மர்டர் பண்றதுன்னு ஆர்டர் போட்டவன்டா இந்த கர்ரிஸ். அதை கேன்சல் பண்ண வச்சிடாது, அப்புறம் பார்சல் ஆகிடுவோம் பாத்துக்க. ஏமா, நானே இந்த ஃபேமிலி பேக் தொப்பையை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாம மூச்சு அடக்கி முட்டு கொடுத்து பெண்டு பண்ணி இப்படி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா குழுக்க வந்து என் ஒர்க் அவுட்டை நாக் அவுட் பண்ற. ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணேன்னா நான் என் வேலையை சின்சியரா பார்ப்பேன்.